ஓம் சிவமுகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் விஸ்வமித்திர மகரிஷியே நமோ நமக. பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி. சாமி, நிறைய பேருக்கு இந்த உடல்ல தான் நிறைய உபாதைகள் வருது. அதுல இருந்து மீள்றதுக்கும் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அம்மை இப்ப ஆசியில சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உடல்ல நோய் வர்றதுக்கு காரணம் காரமும் சாரமும் தான். அதாவது எனக்கு என்னோட புரிஞ்சதுக்கு அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் ஒழுங்கா இருந்தா உடல்ல நோய் வராது. அப்போ நோய் வராம இருக்கணும்னா நீங்க அளவா எல்லாத்தையும் அளவா இருந்து அளவா இருக்கணும். அதை பஞ்ச இந்திரியங்களை கரெக்டா உபயோகிக்க கத்துக்கிட்டு மனசு தூய்மையா இருக்கும்போது நோய் வராது அப்படின்ட்டு அம்மைய அட்வைஸ் பண்ணாங்க. அதை நீங்களும் பிள்ளைகளுக்கு தெளிவா அந்த காரம் சாரம்னா என்ன, உடம்புல எப்படி நிகழுது, எப்படி ஆன்மா கலங்கப்படும் போது அது நோயா வெளிப்படுது உடல்ல. நோய் ஆன்மாக்கும் இந்த எல்லாரும் உடல்ல தான் நோய் இருக்குன்னு நினைச்சிட்டு எல்லாரும் டாக்டர் கிட்ட போயிட்டு உடலை மட்டுமே சரி பண்ண உடலை மட்டுமே இது பண்ணிருக்காங்க. ஆனா ஆன்மா சரி பண்றதுக்கு யாருமே முயல்றது இல்லை. அதோட சேர்த்து அதே மாதிரி நம்ம சித்த சபையில கொடுக்குற விபூதி நவபாசனமா ஆன்மால ஃபர்ஸ்ட் அது அம்மை இதுவும் ஆசியில் அம்மை சொன்னாங்க. அப்பா கொடுக்குற சாமி கொடுக்குற விபூதி நவபாசனமா ஃபர்ஸ்ட் ஆன்மால தான் உங்க பாவ பதிவுகளை அழிக்குது. அதுக்கப்புறம் சிவமா அது அழிக்குது. சக்தியா நான் என்னோட சிவமகா வாழைச்சித்தர் நாமத்தையும் உங்க நாமத்தையும் சொல்லிட்டு நீங்க எலுமிச்சம்பழம் கனியை சுத்தி உடைக்கும் போது உங்க உடல்ல இருக்க நோயும் பரிகாரம் மாதிரி சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆசையா எங்களுக்கு விளக்குங்க சாமி. ஓம் அகத்தீசாய நமக. அருள் இறை கணங்கள் எல்லாம் சிவமகா வாழை சித்தன் என்னும் கலியுகத்தை மாற்ற தர்ம யுகத்தை நிறுவுவதற்குரிய அற்புதமான சித்தனாக, சிவசபையினுடைய ஆசானாக, பிரபஞ்சத்தினுடைய வாழும் குருவாக வலம் வரச் செய்து அவனோடு இணை துணையாக பயணம் செய்வதற்குரிய அற்புத கட்டளை ஆற்றிய, அக்கட்டளையை இயக்கிய சிவபெருமானுடைய திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். சித்தனே சீடர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாளிகை பொழுதுகளும் மானிட பிறப்பாக பிறந்துவிட்ட காலமதில் கடக்கின்ற ஒவ்வொரு நிலையும், ஒவ்வொரு நிலை என்பது இன்ப நிலை, துன்ப நிலை, இடர் இன்னல் மகிழ்வு நிலை, இவை யாவும் பூர்வ ஜென்ம புண்ணிய கர்ம நிலையினுடைய வினைபாட்டு தொடர்பால் என்கின்ற நிலைதனை முதலில் உணர்ந்து கொள்வதுதான் ஞான சபையினுடைய அற்புத சீடர்களாக வலம் வருவதற்குரிய தகுதி என்று அகத்தியன் நல்லாசி வழங்கும். இதைத்தான் பிரபஞ்சத்தில் வலம் வருகின்ற ஒவ்வொரு ஞானியர்களும் சித்தர்களும் குருமார்களும் உரைக்கின்றார்கள். அவர்கள் கற்றறிந்த நிலையிலிருந்தும் உரைக்கின்றார்கள், தன்னுடைய அனுபவ நிலைகளில் இருந்தும் உரைக்கின்றார்கள். கிடைத்த அற்புதமான நிலை, மானிட வாழ்வுக்கு கிடைத்த அற்புதமான நிலை சரீரம் என்று அகத்தியன் ஒவ்வொரு கர்ம வினையினுடைய நிலைப்பாட்டு தொடர்பால் பிறக்கின்ற ஜீவராசிகளாக பல்வேறு நிலை கொண்ட ஜீவராசிகள் உரைப்பார்கள். சுருக்கமாக புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி இத்தனை நிலைகளோடும் பிறந்தவர்கள். அனைத்திற்கும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சரீரம் எதுவெனில் மானிட சரீரம் என்ற அகத்தியன். இதனால் தான் நகைக்க முடியும், பகைக்க முடியும், உறவாட முடியும், உறவாடி கெடுக்க முடியும். இத்துணை நிலைகளையும் பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக நிகழ்த்த முடிகின்ற
அற்புதமான நிலை மானிட சரீர நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இம்மானிட நிலை பெறுவதற்கு எத்துணை யுகங்கள் எத்துணை ஜென்மங்கள் காத்திருக்க வேண்டும், காத்திருக்கின்ற நிலை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது முதல் ஞான சபையினுடைய முதல் சீடனாக வலம் வருவதற்கு தகுதி என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பாவங்கள் புண்ணியங்கள் ஜென்மங்கள் ஜென்ம நிலை கடந்த வாழ்வுகள் இன்னும் ஜென்மங்கள் இருக்கின்றன என்கின்ற நம்பிக்கை நிலைகள்தான் இறைவன் இறைக்கு மாற்று நிலை என்பதுதான். ஒருவன் இகலோகத்தில் வலம் வருகின்ற பொழுது அவன் அத்துணை நிலைகளையும் அறிந்து கொள்வதற்குரிய ஒற்றை ஞான நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவையெல்லாம் அறிந்து கொண்டு அமர்ந்திருக்கின்ற எம் சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவையவற்றையெல்லாம் நம்மை அறிய வேண்டும், அதனை அறிந்து எதனை கொல்ல வேண்டும் என்கின்ற ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற சபைதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற அகத்தியன் கூறுகிறார். அச்சபைதனில் வந்து சித்தனை அறியாக அறிகின்ற பொழுது உனக்குள் அவன் இருந்து அறிந்து உன்னை கொள்கின்றான் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அவன் அறிந்து கொள்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சரீரம் சுத்தம் செய்யப்படுகின்றது. அது எத்தகைய சரீரம்? உன்னுடைய ஆன்ம சரீரம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதனை முதலில் புரிந்து கொண்டு அற்புதமாய் இவன் வினவினான். உரைத்தார்கள், காரசார நிலைகளில் இருந்து விலக வேண்டும், அதனை எவ்வாறு சமன்பாட்டு நிலைகளில் வைத்துக் கொள்வது என்பதை உணர்த்துவதுதான் ஒரு இறை வாழ்வு இறை உணவு தத்துவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். நாவிற்கு இனியது உன் குடலுக்கு கேடு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உணவு மருந்தாக இருக்க வேண்டும் அல்லது மருந்துதான் உணவாக மாறி இருக்கும் கலியுகத்தில் இருப்பது போல் என்று உரைக்கின்றோம். இது எவ்வாறு எனில், உன்னுடைய பாலிய நிலைகளில் இருந்து இளவயது காலம் அகவை குறைவாக இருக்கின்ற பொழுது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு தாங்கிக் கொண்டு வளம் வர செய்கின்றது உன்னை சுகவாசம் உள்ள ஒரு ஆரோக்கியமானவனாக வளம் வர செய்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைந்து வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அறியாமையில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இளவயதிலிருந்து பாலிய காலம் தொடங்கி அத்துணை காலங்களிலும் உன்னுடைய சரீரம் என்ன செய்கின்றதெனில் உள்ளுக்குள் இருக்கும் அங்க அவயங்கள் அனைத்தும் திடகாத்திரமாக இருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். பிறந்த பிறப்பிலிருந்து அது உருப்பெற்று வலுப்பெற்று வலுவடைகின்ற காலமே அத்தகைய இளவயது காலம். அவ்வாலிப காலங்களில் அத்துணையும் நல்முறையில் இருக்கின்ற பொழுது பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக நீர் அகப்பற்று உழன்று உணவு மட்டுமல்ல, உன்னுடைய துரேகம் கெடுவதற்கு உன்னுடைய பழக்க வழக்க நிலைகளும் தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்துணை நிலையும் ஒன்றாக கலக்கின்ற பொழுது அது உன்னுடைய வாலிப பருவத்திலிருந்து, அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் எத்தகைய பாலிய நிலை கொண்டவர்களாக இருப்பினும் அது கேடு பெற துவங்குகின்றது, அது கெடுவதற்கு துவங்குகின்றது இளவயது காலம் முதல் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அந்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை, ஞானம் என்பது என்ன? உன்னுடைய வயது காலங்களில் உண்ணுகின்ற உணவு, வயோதிக காலங்கள் நெருங்க நெருங்க உண்ணுகின்ற உணவு முறைகளில் ஏற்படுகின்ற கட்டுப்பாட்டு நிலைகள் தான் அமிலத்தன்மையையும் காரத்தன்மையையும் ஒரு சேர சராசரியாக கொண்டு செல்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். இது அறிவியல் பூர்வமாக, உணவு ரீதியாக அறிவியல் பூர்வமாக வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு கூறுகின்ற ஒரு நிலை. இது இயல்பு நிலை. சூட்சமத்தில் என்ன நிகழ்கின்றது? அங்குதான் ஞானம் பிறக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். பிணி என்பது வினைதான், கர்மாதான் என்று அகத்தியன். ஒருவனை தொடர்ந்து வருகின்ற, ஒருவனை தொட்டு வருகின்ற, தொட்டு செல்கின்ற ஒரு பிணி என்பது நிச்சயமாக அவனுடைய பல்வேறு ஜென்ம ஜென்ம காலங்களில் அவன் ஆற்றிய பாவ நிலை பிணியாக மாறுகின்றது, அவன் ஆற்றிய புண்ணிய நிலை இன்ப நிலைகளாக மாறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். இது எது உயர்கின்றதோ அது அதற்குரிய பலனை அடைகின்றது நிச்சயமாக என்ற அகத்தியன் கூறுகின்றோம். ஒன்றை உள் செலுத்தினால்
அதற்குரிய எதிர்வினை நிச்சயமாக உண்டு. ஒன்றை உன் வார்த்தையின் மூலமாக பிரயோகப்படுத்தினால், உன் திருவாய் மூலமாக அதற்குரிய எதிர்வினையும் நிச்சயமாக உண்டு. ஒரு வினைக்கு எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. அது அது ஞானத்தின் ஒரு பெருநிலை என்று அகத்தியன் உரைக்கிறார். அவ்வாறு எதிர்நிலை, இது எத்தகைய எதிர்நிலையை உருவாக்கும் என்று அறிந்தும் அறியாது அறியாமையில் உண்ணுகின்ற உணவு உன்னுடைய திரேகத்தை, சரீரத்தை காயப்படுத்துகின்றது, அங்க அவயங்களை காயப்படுத்துகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு நீ செய்கின்ற காரியங்கள் எத்துணை ஜென்மங்கள் கடந்து மானிட பிறப்பாக பிறந்துவிட்ட அரிதாக கிடைத்த மானிட பிறவியை பயன்படுத்த வேண்டும். இன்னும் பிறப்புகள் இருக்கின்றன என்ற நம்பிக்கை இருக்கலாம். எப்பொழுது மனிதனாக பிறப்பாய் என்ற நிலை இருக்கின்றதா உனக்கு தெரியுமோ? அகத்தியன் வினவுகின்றோம். இனி எத்துணை ஜென்மங்கள் கடந்து மானிட பிறப்பாக பிறக்க முடியும்? இது வாழ்வியல், ஞானவியல், உயிரியல் தத்துவம் தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதனை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்ற அந்நிலையால் தான் ஒருவன் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய சிந்தையையும் சுத்தமாக நல் இறை நிலை கொண்டவையாக வைத்துக் கொள்ள முடியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். உனக்குள் இருக்கும் கட்டுப்பாட்டு நிலை என்ற அகத்தியன் கூற வருகின்றோம். பார்க்கின்றவைகளை, சுவைக்க விரும்புகின்றவைகளை, நுகர விரும்புகின்றவைகளை, செவியில் விழுகின்றவைகளை எல்லாம் இனிமையாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் சென்றால் அது துன்பத்தை தருகின்ற நிலையாக இருக்கும் என்பது நிதர்சனம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். உன்னை, உன் இந்திரியங்களை, உன்னுடைய திருவாயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து, உன் ஆசைகள் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நீ வலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக சரீரம் அது நற்சரீரமாக, ஆன்மா நல்ல ஆன்மாவாக வளம் வர துவங்குகின்றது உன்னுடைய அறியும் நிலையிலிருந்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அந்த நிலையிலிருந்து வளம் வந்து பாருங்கள். இறை சிந்தனையோடு, இறை நிலையோடு, இறை கூறுகின்ற அத்தகைய உணவு நிலையோடு நீங்கள் வளம் வந்து பாருங்கள். சரீரமும் ஆன்மாவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு இரண்டும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கின்றதெனில் அவன் யார்? அவன்தான் சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. நல் எண்ணம், நற்சிந்தனை, நற்செயல், நல் உணவு கட்டுப்பாட்டு முறையோடு நீர் வலம் வருகின்ற பொழுது அவன் உரைத்தானே, எதிரில் நிற்கின்ற வெண்மை உடையணிந்த அற்புதமான அருட்பெரும் ஜோதி தவழும் வள்ளல் பெருமான் உரைத்தானே, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திரு என்றால் பட்டினியாக இருக்க சொல்லவில்லை. உன் வயிற்றில் ஒரு கனல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு பசிக்கணல், ஒரு காந்த கணல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அக்கணலில் இருந்துதான் ஆற்றல் கொண்ட இறை தணல் உருவாகும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தனித்திரு என்றால் என்ன? அனைவரையும் விட்டுவிட்டு சென்றுவிடு என்ற அர்த்தம் அல்ல. மானிடர்களோடு மானிடர்களாக வளம் வந்த பொழுதும் இவன் இருக்கின்றானே, தனித்திருந்தானே, அகத்தியனோடு விழித்திருந்தானே, அவ்வாறு ஒருவன் சித்த நிலை தேடி தனியாக தன்னை வளம் வர செய்ய வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தனித்திருந்து விழிப்போடு வளம் வருகின்ற பொழுது உன்னுடைய கணல், உனக்குள் இருக்கும் அத்தகைய கணலானது எரிதனலாக, இறைதனலாக மாற்றம் பெற்று அதுவே உன்னுடைய சரீரத்தில் இருந்து மேலெழ துவங்கி குண்டலில் இருந்து உள்ளுக்குள் ஒவ்வொரு நிலைப்பாடு என்பது சபையில் அல்ல. நீர் துவங்கிய தவம் துவங்கிய அடுத்த நாளிகை பொழுதல்ல, அடுத்த நொடியே உன்னுடைய சிரசினுடைய சகாசர நிலையில் வந்து அமர்ந்து வெற்றி சுழுமுனையில் உன் அடிவயிற்றில் எரிந்த கணல் சுழுமுனை கணலாக எரியும் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. இதுதான் ஒருவன் தன்னுடைய சரீரத்தையும் ஆன்மாவையும் எவ்வாறு ஒரே நேர்கோட்டில் பயணிக்க செய்வது என்கின்ற சூட்சமம் என்ற அகத்தியன் உரைக்கிறார். ஒருவன் உரைத்தான், இகலோகத்தில் ஒரு ஞான நிலை கொண்ட யோக நிலை நோக்கிய பயணம் கொண்டு யோகியாக வலம் வருகின்றவன் உரைப்பான், கற்றதை உரைப்பான். அளவோடு சாப்பிடு, அளவோடு பேசு, அளவோடு சிரி, அளவோடு அனைத்தையும் வைத்துக் கொள்கின்ற பொழுது நீர் அளவில்லாத இறை அளவீடுகளுக்குள் இருந்து உன்னை வலம் வர செய்ய முடியும் பிரபஞ்சத்தில் என்ற அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. இதுதான் நீர் கூறிய அந்நிலை. ஒரு தன்மையும் வேண்டாம். இறை தன்மை, இறை கருணை தன்மை, இறை நிலை தன்மை உனக்குள் வளம் வருகின்ற பொழுது
உன்னை என் செய்யும் கர்ம வினை என்று அகத்தியன் வினவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கர்மத்தை வேறறுக்கின்ற தர்மத்தை கடைபிடித்து இறை தர்ம சிந்தனையோடு ஒருவன் இவன் உரைத்தவாறு மானுட தர்மத்திலிருந்து மாறாது மகோன்னத மகான் நிலை கொண்டு வலம் வருகின்ற பொழுது இறை அவனோடு வலம் வரும், இறை உள்ளுக்குள் வலம் வரும். இறை உள்ளுக்குள் வலம் வருகின்றவன் இறையாகத்தான் வலம் வருவான் பிரபஞ்சத்தில் இவன் போல் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கினார். ஓம் அகதீசாய நமக.